இப்போ வந்து கெப்பாசிட்டரில் எப்படி ஸ்டார்டரை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டர் வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு சுவிட்சும் இல்லாமல் ரன் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டர் இது. சுவிட்சை அழுத்தி தான் வந்து ஒரு சில கெப்பாசிட்டர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இதில் டைமர் வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த லைன் நான் தெளிவாக சொல்லுவேன். இது L1, L2, L3, அதாவது ஸ்டார்டர் அல்லது காண்டாக்டருக்கான இன்புட் பவர் சப்ளை. சரிங்களா? இது லைன் 1, இது லைன் 2, இது லைன் 3. இது அந்த காண்டாக்டர் அல்லது ஸ்டார்டர். ஆயில் ஸ்டார்டர்னு வச்சுக்கோங்களேன், 3 இருக்கும் பார்த்தீங்களா? அவுட்புட்டு மோட்டர் சைடு, இது மோட்டர் சைடு, இது இன்புட் ஆஃப் ஸ்டார்டர், அதாவது காண்டாக்டர் பவர் சப்ளை இது. சரிங்களா? L1, L2, L3, இது RYB அவுட்புட்டு. நம்ம இந்த கெப்பாசிட்டியில் RYBன்னு 3 லைன் இருக்கும், 3 பேர் கொடுத்துருப்போம். இப்போ என்ன ஆகுனா, இந்த கெப்பாசிட்டருக்கு நம்ம இன்புட் தரணும். இந்த L1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளாக்லாம் வந்து ஸ்க்ரூவாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த L1 கொண்டு வந்து இந்த R கூட லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டருக்கான இன்புட் போகும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மோட்டார் வந்து ஒரு டைமில் கெப்பாசிட்டர் மாட்டும் போது என்ன ஆகுனா, ஒரு சில டைமு நம்ம இன்புட் வந்து L1லையும் எடுத்துக்கலாம் அல்லது L2லையும் எடுத்துக்கலாம். இந்த ஆருக்கு நம்ம L1லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, மோட்டார் ரிவர்ஸில் ஓடுது அப்படின்னா, இந்த இன்புட் எடுக்க வேண்டிய ஒயரை தான் தூக்கி இதில் இன்புட்டாக எடுக்கணும். அதாவது மாற்றி எடுக்கணும் வச்சுக்கோங்களேன். இங்கே எடுக்காமல் இங்கே எடுக்கணும். நம்ம மோட்டர் ஒயரை மாற்றிட்டோம் அப்படின்னா, மோட்டர் ஒயருக்கு இந்த RYB இருக்குது பார்த்தீங்களா? சப்போஸ் நம்ம நார்மலாக என்ன ஆகும், மோட்டர் நம்ம வந்து ரிவர்ஸ் ஓடுதுன்னா இந்த ஒயரை மாற்றி கொடுப்போம். அப்படி மாற்றி கொடுக்கும்போது என்ன ஆகும், கரெக்டாக ஓடும். நார்மலாக இருக்கும்போது 3 பீஸில் நான் சொல்கிறது. ஆனால் 2 பீஸில் இருக்கும்போது நம்ம கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஓடிச்சுன்னா, இந்த இன்புட் எடுக்க வேண்டிய சப்ளையை மாற்றி எடுக்கணும். இந்த ஆருக்கு சப்ளை எடுக்கிறது L1 எடுக்காமல் L2க்கு எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டார்டருமே, அதாவது இது ஒரு 220 வோல்ட்டு, இது ஒரு 220 வோல்ட்டுனா, அந்த நோ வோல்ட்டு காயிலுக்கு போகிற லைன் வந்து இதில் தான் எடுப்பாங்க. எப்போவுமே இதில் தான் எடுத்திருப்பாங்க. எந்த ஸ்டார்டர் இருந்தாலும் சரி. சாதாரண ஆயில் ஸ்டார்டர் வந்து பேலன்ஸ் ஸ்டார்டர் வரைக்கும் இதில் தான் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா 3 பீஸ் லைன் வந்து கட் ஆகும். 2 பீஸ் இருக்கும்போது இந்த லைனில் சப்ளை வராது. 3 பீஸ் இருக்கும்போது மட்டும்தான் சப்ளை வரும். அதனால் இதில் தான் எடுப்பாங்க. இப்போ இந்த ஆறுக்கான சப்ளை வந்து நம்ம இங்கே கொண்டு போய் கொடுத்துட்றோம் இன்புட்டாக. சரிங்களா? இந்த L1லேருந்து R லிங்க் பண்ணியாச்சு. இந்த ஒய் தான் வந்து 3 பீஸ் லைன் வந்து உள்ளே போகணும் டைரெக்டாக ஸ்டார்டருக்கு. சரிங்களா? அது எங்கேருந்து எடுக்கணும்னா, இந்த L3 இருக்குது பார்த்தீங்களா? L3 வந்து வராது. 2 பீஸ் இருக்கும்போது வராது, 3 பீஸில் வரும். அதை இந்த ஸ்க்ரூவிலேருந்து கழட்டிடணும். ஸ்டார்டரில் கழட்டிட்டு இந்த ஒயரை கொண்டு வந்து டைரெக்டாக அந்த L2வில் கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவிலேருந்து கழட்டிட்டு இந்த L3லேருந்து இந்த ஒய்க்கு கொண்டு வந்து கொடுத்தாச்சு. சாரி, இந்த L2 வந்து லிங்க் பண்ண மறந்துட்டேன். இந்த L2 வந்து ஸ்க்ரூவோட டைரெக்டாக கனெக்டில் தான் இருக்கணும். சரிங்களா? L2 நம்ம தொட தேவையில்லை. இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய அவுட்புட்டு RYB, இந்த பியை கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். எங்கன்னா ஸ்க்ரூ கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டருடைய பி லைனை கொண்டு வந்து, ப்ளூ லைனை கொண்டு வந்து இங்கே கொடுத்தாச்சு. சரியா? L3க்கு சம்மந்தமே கிடையாது. L3 வந்து டைரெக்டாக ஒய்க்குள்ளே போயிடுது. இப்போ இந்த ஸ்டார்டரில் 3 ஒயர் இருக்கும். சாரி, இந்த கெப்பாசிட்டரில் 3 ஒயர். எதுக்காகனா, நம்ம வந்து டைமருக்கு 2 ஒயர் கொடுத்துருப்போம், இன்புட்டாக எடுத்துருப்போம் L1, L2ன்னு. இன்னொன்று இருக்கும், அதாவது எர்த் ஒயர். இந்த எர்த் ஒயர் வந்து எதில் இருக்குன்னா, டிரான்ஸ்ஃபார்மோட லிங்க் பண்ணியிருப்போம். இப்போ இந்த L3ங்கிறேன், அது வந்து L3 வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ணி விடும். ஆன் பண்ணும்போது தான் ரிலே வேலை செஞ்சு 3 பீஸ் வரும்போது இந்த டைரெக்டாக அந்த சப்ளை போகும். அது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எப்படி கொடுக்கணும் மட்டும் பார்க்கலாம். இதில் 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட் 2 வந்து நான் வந்து L1, L2 எடுத்துக்கிறேன். எதுனா டைமருடைய L1, L2 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த L1 கொண்டு போயிட்டு இந்த R, அதாவது இந்த R எந்த பக்கம், காண்டாக்டரோட கீழ்ப்பக்கம் அல்லது ஸ்டார்டரில் மோட்டார் ஒயர் கனெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா? மோட்டார் ஒயர் எந்த இடத்துல கனெக்டாக இருக்கோ அந்த இடத்துல கொடுக்கணும். அதை புரியுதா? அதே மாதிரி இந்த L2வும் அப்படி தான். இந்த L2 கொண்டு வந்து இந்த ஒய் கூட கொடுத்துடணும். பி லைனில் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா பி லைனில் வந்து கெப்பாசிட்டர் லைன் வரும்.
B9 வந்து கெப்பாசிட்டி லைன் வரும். அது இல்லாமல் B1ல் இந்த பியில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டைமர் ஆன் ஆகாது. ஏன்னா எல்லாம் சப்ளை வராதே. 2 லைன் அழுத்தும் போது 2 லைனு இந்த காண்டாக்டர் ஆன் ஆன உடனே இந்த நோ ஓட்டு கேளுக்கு சப்ளை போன உடனே இங்கே இருக்க டைமர் ஆன் ஆகிடும். அப்போ இந்த L1லேருந்து R, L2லேருந்து Y. L1லேருந்து டேரெக்டாக Rக்கு போயிடுச்சு, L2லேருந்து Yக்கு போயிடுச்சு. இங்கே ஒரு லைன் ஃப்ரீயாக இருக்கா. இது எர்த் ஒயர் சரியாக பார்த்து எடுக்கணும். உள்ளேருந்து எடுக்கும்போது மார்க் பண்ணி எடுக்கணும். இந்த எர்த் ஒயர் கொண்டு வந்து எர்த் பிளேட்டில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அல்லது எர்த்து எங்கே வரதோ உங்கள் ஸ்டார்ட்டில் அதில் போய் கனெக்ஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை போய்ட்டு எர்த்தோட லிங்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான் வேலை. சரிங்களா? இப்போ ஸ்டார்டர் அழுத்தணும் அப்படின்னோம்னா கரெக்டாக ஓடும். இது பார்த்திங்கன்னா டைமரில் தான் கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த லைன் இப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த லைன் இருக்காது. ஏன்னா இந்த டைமருக்கு பதிலாக தான் அதில் சுவிட்ச் இருக்கும். ஸோ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இடத்த மட்டும் காமனாக கொடுத்துருணும் எப்பவும் போல். மற்ற 2 லைனும் இருக்காது.